எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தேவனுக்கு அநேக தனித்துவமான தன்மைகள் உண்டு, ஏராளமான தன்மைகள் அவருக்கு உண்டு. அதெல்லாம் விவரிக்க முடியவே முடியாது நம்மளால. ஆனா மிகவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான தனித்துவமான தன்மை என்னன்னா, அவர் புதுசா சிருஷ்டிக்கிறதுல கிங்கு. தேவனே புதுசா சிருஷ்டிக்கிறதுல கிங்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்க என்ன காரியம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமி உண்டாக்கப்பட்ட பிறகு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் அலங்கோலமா இருந்துதான். அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இருந்தாராம். எங்க இருந்தாராம்? எங்க தேவ ஆவியானவர் இருந்தாராம்? ஒழுங்கின்மையும் அலங்கோலமும் வெறுமையும் கச்சாமுச்சான இருக்கிற இடத்துல எங்க இருந்தாராம் ஆண்டவர்? அந்த அதன் மத்தியில் தான் இருந்தார் தேவ ஆவியானவர். கடவுள் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அவர் இருக்கிற இடம் மகிமையான இடம். தூதர்கள் ஆர்ப்பாரத்தோட அவரை போற்றுகிற இடம். அந்த இடத்துல பூக்கள் எல்லாம் அவரை போற்றுமா. அவ்வளவு பிரகாசமான இடத்தை விட்டுட்டு ஏன் தேவன் இருள வந்து அசைவாடி கொண்டிருக்கணும் தேவ ஆவியானவர்? யோசித்து பார்த்துக்கிறீங்களா? தேவன் வாசம் செய்த இடம் எப்படிப்பட்ட இடம்? மகிமையான இடம், பிரகாசமான இடம், ஆர்ப்பரிக்கிற தேவத்தோடு ஆர்ப்பரிக்கிற இடம், பாக்கியமான ஒரு மகிழ்ச்சி மிக்க இடத்தை விட்டுட்டு தேவன் என்ன பண்றாராம்? இருள் என்ன பண்றாராம்? வந்து நின்றுட்டு இருக்காராம். ஏன் நிக்கிறான்னு கேட்டா, ஏன் அவர் நிக்கிறாருன்னா, நான் சொல்றேன், எங்கெங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஒழுக்கின்மை இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வந்து சீர்கெட்டு இருக்குதோ, அதை சரி செய்ய முடியாதான் தேவன் என்ன பண்றாராம்? அந்த இடத்துல இருக்கிறாராம். ஏன்னா இவர் வந்து புதுப்பிக்கிற ஆவியானவர். 100 வயசுல அந்த அம்மாக்கு கர்ப்பமே செத்து போச்சு. கர்ப்பமே செத்து போச்சு, வாய்ப்பே இல்லை. ஆனா செத்து போன கர்ப்பம் தான் ஒரு புதுசு என்னான்றாரு, உருவாக்குறாரு. ஒரு புது ஜீவன் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. அதுலதான் ஒரு எக்ஸ்பர்ட். நம் தேவன் எக்ஸ்பர்ட். புதுசா உருவாக்கத்தான் எக்ஸ்பர்ட். பாருங்க, இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கோம். இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில நம்மள பயங்கரமா சில மனுஷன் நம்மளுக்கு வேதனைப்படுத்திருக்கோம் வார்த்தையால. நீ உட்பட மாட்ட, நீ தண்டம், நீ நாசமா போயிடுவ, நீ விளங்காதவன், நீ உதவாதவன், இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனா தேவனான்றா, நீ தான் எனக்கு வேணுன்றாரு. நீ உதவாதவன், நீ உருப்படாதவன், நீ வந்து தண்டம்ன்றாங்க. உன்னை வச்சுதான் அவங்க முன்னாடி உயர்த்த போற நீ வாழ்ற. ஏன்னா அவர் புதுசா உருவாக்குகிறது. அதுல என்ன பண்றாரு? எக்ஸ்போர்ட்டா இருக்கிறாரு. அப்போ அவருடைய முக்கியமான தனித்துவமான தன்மையில இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தன்மை. என்ன தன்மை? அவர் புதுசா உருவாக்கத்துல எக்ஸ்பர்ட். அப்போ இந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், இந்த தேவனை நம்ம வணங்குறோம். நம்ம எதுக்கு கவலைப்படணும்? ஒரு காரியம் வாழ்க்கையில கிடைக்கல, நம்ம ஏன் கவலைப்படணும்? கிடைக்கலையா? கத்த பிரதருக்கு டபுளா கொடுத்தாரா? அல்லேலூயா. ஏன்னா அவர் புதுசா, சொல்லுங்க, சொன்னாதான் உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். புதுசா உருவாக்குகிற தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கை வேதத்துல படி ஒழுங்கின்மையா இருக்கா, இல்ல வெறுமையா இருக்கா, இல்ல பாவம் நிறைஞ்சிருக்கா, இல்ல அக்கிரமம் நிறைஞ்சிருக்கா, இந்த தேவன் அங்க என்ன பாப்பாரா, இந்த தேவன் என் சத்தத்தை கேட்பாரா, இந்த தேவன் என் பாவத்தை மன்னிப்பாரா, நீங்க நினைச்சு நீங்க உட்காந்து இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை தான் கருணை பண்றாரு. மாற்றுவதற்கும் உயர்த்துவதற்கும் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வதா உங்க பக்கத்துல இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தான்.